ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்த முட்டை மிட்டாய் ஆர்டர், அதுக்கப்புறம் சாம்பிள் பீசஸ் எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். நைட் வந்துட்டு பசங்களாம் தூங்க வச்சுட்டு டைம் வந்துட்டு 10:30 இருக்கும் ஸ்டார்ட் பண்ணேன். 200 கிராம்ஸ் கோவா, ப்ளைன் கோவா, 50 கிராம் பாதாம். இது வந்துட்டு ஒரு 1/2 kgலேருந்து 750 கிராம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் வெயிட்டு. மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா 200 கிராம் கோவா, 50 கிராம் பாதாம் வந்துட்டு ஊற வச்சு தோல் உரித்து நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். 6 முட்டையை 1 by 1 சேர்த்துக்கோங்க. ஒரே டைம் சேர்த்தா மிக்ஸ் பண்ண முடியாது. என்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை, நான் விஸ்க் வச்சு தான் இது பண்ணிகிட்ருக்கேன். எலக்ட்ரிக் பீட்டர் இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன் அமேசானில். நமக்கு இன்னும் ரீச் ஆகலை. அகோரோ பிராண்டில் ஆர்டர் போட்டிருக்கேன். அது நமக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 7 days கிட்ட ஆகும் வரத்துக்கு. ஸோ அது வரைக்கும் வர ஆர்டர்ஸ் வந்துட்டு நான் விஸ்க் வச்சே பண்ணி கொடுக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 6 முட்டையை 1 by 1 ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும். கோவா வந்துட்டு சில டைம் வந்துட்டு குட்டி குட்டியாக அந்த பீசஸ் ரொம்ப ஃபைனாக ஆகாது. அது இருந்துச்சு அப்படின்னா கட்டி கட்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ மெல்ட் ஆகிடும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கோவா வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். 200 கிராம் சுகர், ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு 3 டைமாக பிரித்து சேர்த்துட்டு 1/2 மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இப்போது அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண ஆரம்பித்தாச்சு. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆவின் நெய் சேர்த்துருக்கேன். இப்போது அடுப்பில் சிம்மில் வச்சு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி பேட்டர் மாதிரி ரெடி ஆனதும் கேக் டின்னில் நெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிருக்கேன். முந்திரி வந்துட்டு முட்டை மிட்டாயில் நட்ஸு சேர்க்க மாட்டாங்க. நான் ஓடிஜியில் வைக்கும்போது டைம் வந்துட்டு 11:15. நட்ஸ் வந்துட்டு ஆனால் போட்டுட்டு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக டேஸ்டியாக தெரிஞ்சதுனால நான் வந்துட்டு பாதாமும் கேஷ்யூவும் கலந்து மேலே வந்துட்டு லைட்டாக கார்னிஷிங் கொடுக்குறேன். இது வந்துட்டு 12 o'clock கரெக்டாக முடிஞ்சது பேக் ஆகி 40 minutes 180 degree Celsiusல பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் பண்ணப்போ லைட்டாக கலர் வரலை, ஆனால் டேஸ்ட் ரொம்ப குட்டு. ஆனால் இப்போது 3வது ஆர்டர் இது முட்டை மிட்டாய். நமக்கு கலரும் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஒரு விஷயத்தை நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைமே எனக்கு வரல அப்படின்னு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஸோ 1/2 kg 500 grams வந்துச்சு. 2ஆக பிரித்து ஒரு 250 ஒரு ஆர்டர் கொடுத்துட்டேன். மீதியை வந்துட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சிதம்பரத்தில் பால் ஸ்டோர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடைங்கள்லேயும் அப்புறம் ஸ்வீட் ஸ்டால் இருக்கும்ல அந்த மாதிரி கடைங்கள்லையும் கேட்டிருக்கேன். மெட்ரோ மால், நேஷ்னல் அந்த மாதிரி இடத்துல அவங்க வந்துட்டு சாம்பிள் கொடுங்க, டேஸ்ட் நல்லா இருந்தால் நாங்கள் ஆர்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கடைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 kg ஆர்டர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு போதும். ரொம்பவே லாபமானதாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் குட்டி குட்டி பீசஸ் நம்ம வந்துட்டு சாம்பிள் கொடுக்கறது இது எல்லாமே காஸ்ட்லியான பொருள். ஸோ என்னால் ரொம்ப கொடுக்க முடியலை. அதனால் நான் சின்ன சின்ன பீஸ் இது வந்துட்டு ஒரு 25 to 50 grams இருக்கும். தேங்க்யூ.